ஹலோ, குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு காவ்யாஸ் டெக் யூனிவர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லினக்ஸில் ஒரு பேசிக் 50 கமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், லினக்ஸ்னாலே கமெண்ட் லைனில் நம்ம ஒர்க் பண்ணுறதுனால தான் கமெண்ட் தெரியாமல் நம்மளால் ஒர்க் பண்ணவே முடியாது. ஆனால் லினக்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். நான் உங்களுக்கு ஒரு பேசிக்கானது சொல்லித்தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இப்போ எந்த ஒர்க் டைரக்டரியில் நான் ஒர்க் பண்ணுறேன்னு எனக்கு தெரியணும்னா அதுக்கு நான் பிடபிள்யூடின்னு கமெண்ட் கொடுப்பேன். இது வந்து ப்ரெசன்ட் ஒர்க் டைரக்டரி. ஓகேவா? இப்போ நான் யாரோட டைரக்டரியில் நான் ஒர்க் பண்ணுறேன், எந்த யூசரில் நான் ஒர்க் பண்ணுறேன்னு தெரியணும்னா இந்த கமெண்ட் யூஸ் பண்ணலாம், பிடபிள்யூடி. இதில் நான் இந்த ஸ்டூடெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணுறேன் ஃபுல் பாத்துமே எனக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த இதில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குதுன்னு எனக்கு பார்க்கணும் அப்படின்னா, லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எல்எஸ்ன்னு கொடுப்பேன். எல்எஸ்ன்னு இந்த ஒரு ஃபைல் வந்து தெரிஞ்சிடும். இதில் இந்த ஒரு ஃபைல் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. கண்டிப்பாக ஒரு ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம கண்டிப்பாக ஒரு சில ஃபைல்ஸ் வந்து ஹிடன் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஹிடன் ஃபைல்ஸும் எனக்கு பார்க்கணுன்னா அதுக்கு நான் வந்து எல்எஸ் மைனஸ் ஏ கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். இதில் ஹிடனான ஃபோல்டர்ஸ் எல்லாமே தெரியும், ஹிடனான ஃபைல்ஸுமே தெரியும். ஓகேவா? இது இந்த ஃபைலோட எனக்கு பெர்மிஷன் தெரியணும், இந்த ஃபைலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும், எப்போ க்ரியேட் பண்ணாங்க, எந்த டைமில், என்ன டேட்டில், அந்த ஃபைலோட சைஸ் எல்லாமே எனக்கு தெரியணும்னா அதுக்கு நான் எல்எஸ் மைனஸ் எல் கமெண்ட் யூஸ் பண்ணால் எனக்கு தெரியும். இது வந்து அந்த ஃபைலோட பெர்மிஷன், அந்த யூசரா, அந்த யூசர் என்ன குரூப்ஸில் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபைலோட சைஸு, டேட்டு, கிரியேட்டட் டைம் எல்லாமே இது எனக்கு தெரியும். ஓகேவா? இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும், தனியாக என்னோட ஃபோல்டரை மட்டும் செக்யூர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவேன். அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவேன்னா mkdir காவியான்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டருமே கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இது ஃபோல்டராக எனக்கு தெரியுது. இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் போய்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டேன். இது வந்து சிடின்னு கொடுத்தா சேஞ்ச் டைரக்டரி, அந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறது வந்து இது. ஓகே, இப்போ எனக்கு இந்த ஃபோல்டர் வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா எம்ஆர்எம் டிஏஆர் காவியான்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஏன்னா இது ஒரு எம்டி ஃபோல்டரை நான் டெலிட் பண்ணுறேன், அதனால என்னால் இந்த கமெண்டை கொடுத்து என்னால் டெலிட் பண்ண முடியுது. இது இந்த ஃபோல்டரில் வந்து நிறைய ஃபைல்ஸ் இருக்குது, அப்போ போல் நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா இந்த கமெண்ட் நம்ம யூஸ் பண்ண டெலிட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா நான் ஒரு நியூவாக ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டரில் நான் ஒரு சில ஃபைல்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைல்ஸ் வந்து நம்ம டச் கமாண்ட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம், நானோ யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், விஐ யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கமெண்டில் நான் நிறைய ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணணுன்னா அதுவும் நான் பண்ணிக்கலாம். ஒரே கமெண்டில் டச் 2.txt 3.txt எல்லாமே நான் கொடுத்தும் பண்ணிக்கலாம். இப்போ நான் லிஸ்ட் பண்ணேன்னா எல்லா ஃபைல்ஸுமே எனக்கு வந்து தெரியும் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் வேணும். நான் வந்து மிஸ்டேக்கனா இங்கே வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா மூவ், இப்போ நான் வந்து இந்த 1.txt வந்து நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணணும். அப்போ மூவ் 1.txt வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்லாஷ்ன்னு கொடுத்துட்டு காவியான் அந்த ஃபோல்டரோட பாத் வந்து நான் கொடுக்கணும். இப்போ எனக்கு அந்த ஃபோல்டரோட பாத் வேணும்னா சிடி காவியான்னு கொடுத்துட்டு இப்போ அந்த டைரக்டரியை வந்து நான் வந்து பண்ணிச்சுக்கிறேன். இப்போ எனக்கு ஓகே, இப்போ எல்எஸ் கொடுத்துட்டு காவியா, இப்போ டைரக்டரியை வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன ஃபைல்ஸை மூவ் பண்ணணும், மூவ் 1.txt வந்து நான் காவியாக்குள்ளே மூவ் பண்ணணும். அப்போது இந்த ஃபுல் பாத்தை வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணால் இப்போ இந்த ஒன் ஃபைல் வந்து இருக்காது, இது வந்து காவியா டைரக்டரிக்குள்ளே இருக்கும். ஓகேவா? இது எனக்கு இந்த ஃபைல் நேமே எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும், எனக்கு பிடிக்கல அப்படின்னா மூவ் காவியாவை வந்து காவியா நியூன்னு அந்த புது நியூ ஃபோல்டர் நேம் வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போது அந்த ஃபோல்டர் நேமே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கும், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேவா?
இப்போ இந்த சிடி காவியா நியூங்கிறதுக்குள்ள இந்த ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கு. ஓகே, இப்போ எனக்கு டூ டாட் டிஎக்ஸ்டி ஃபைலும் வேணும், 3.txt ஃபைலுமே எனக்கு அந்த ஃபோல்டருக்குள்ள வேணும். இது நான் தனித்தனியா நான் பண்ண வேண்டாம். இதே இது நான் 100 ஃபைல்ஸ் இருக்குன்னா 100 ஃபைல்ஸுமே இந்த டெஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கு, அப்போ போல நான் வந்து இந்த காவியா நியூ ஃபோல்டருக்குள்ள போடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, மூவ் ஸ்டார். இப்போ எனக்கு டெக்ஸ்ட் ஃபைல் எல்லாமே காவியா நியூக்குள்ள வேணும். இந்த நியூ ரீடு டாட் இந்த ஷெல்லுமே எனக்கு அந்த இதுக்குள்ள வேணும்னா டிஎக்ஸ்டி காவியா நியூ அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்தனா எல்லா ஃபைல்ஸுமே அங்கே வந்து மூவ் ஆயிருக்கும். ஓகேவா, இப்போ சிடி காவியா நியூக்குள்ள போனா எல்லா ஃபைல்ஸுமே இருக்கு. இப்போ எனக்கு இந்த ரீட் டாட் ஃபைல் வந்து இந்த ஃபோல்டர்லேயுமே வேணும், இந்த ஸ்டூடெண்ட் ஃபோல்டர்லேயுமே எனக்கு வேணும்னா அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி தான் பண்ணுறேன். எனக்கு இந்த ஃபோல்டர்லேயும் வேணும், எனக்கு இங்கேயுமே எனக்கு அந்த ஃபைல் வேணும்னா அப்போ நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். அதை வந்து டோட்டலாக மூவ் பண்ணலை, ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், காப்பி என்ன ஃபைலை வந்து நான் காப்பி பண்ணுறேன், இந்த ரீட்மி ஃபைல் வந்து எனக்கு அங்கேயும் வேணும். ஸோ அந்த ஃபைலோட நேம் காப்பி பண்ணிட்டு இப்போ அந்த ஹோம் அந்த பாத்தையும் நான் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஃபைல் இங்கே இருக்கு. இப்போ சிடின்னு கொடுத்தனா அது வந்து வெளியே எக்ஸிட் ஆயிடும். சிடி டாட் டாட் கொடுத்தீங்கன்னா இப்போ நிறைய மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் இருக்குது, அதுல நான் காவியா நியூக்குள்ள காவியான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இப்போ காவியா ஃபோல்டர்ல இருந்து நீங்க காவியா நியூக்கு வரணும்னா சிடி டாட் டாட் கொடுத்தீங்கன்னா நீங்க காவியா நியூ ஃபோல்டருக்கு வருவீங்க. இதே நீங்க சிடின்னு கொடுத்தீங்கன்னா டோட்டலா எல்லா நிறைய எவ்வளோ சப் ஃபோல்டர்ஸ் இருந்தாலுமே நீங்க டோட்டலா இந்த ரூட் ஃபோல்டருக்கு வந்துடுவீங்க. ஓகேவா, இப்போ நம்ம எல்எஸ் கொடுத்து செக் பண்ணிக்கலாம் அந்த ஃபைல் இருக்குதான்னு பார்த்துட்டு இருக்குது. ஓகேவா, இப்போ எனக்கு இந்த ஃபோல்டரே எனக்கு டெலீட் பண்ணணும் வேண்டாம். ஆனா அந்த ஃபோல்டருக்குள்ள என்ன இருக்குது, நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. அப்போ போல நான் வந்து rmdir கமெண்ட் கொடுத்தா இது டெலீட் ஆகுமான்னு பார்த்தா டெலீட் ஆகாது. ஏன்னா அந்த அதுக்குள்ள ஃபைல்ஸ் இருக்குது. ஓகேவா, எம்டி ஃபோல்டரா இல்லை. இப்போ ஃபைல்ஸ் இருக்குதுன்னா என்ன பண்ணணும்னா rm-r காவியா நியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டரே டெலீட் ஆயிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஃபோல்டரை வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ள நான் வந்து ஒரு சில ஃபைல்ஸை வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ டச்சுன்னு கொடுத்து நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ நேனோ கொடுத்து நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். நேனோ 2.txt வச்சுக்கிறேன். இந்த ஃபைலில் வந்து நான் ஒரு சில லைன்ஸ் வந்து பண்ணுறேன். ஹலோ எவ்ரி ஒன்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஹலோ எவ்ரி ஒன் கிரியேட் பண்ணிட்டு நானுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் Ctrl+S கொடுக்கணும், அதுக்கப்புறம் Ctrl+Xன்னு கொடுக்கணும். அப்படின்னா எக்ஸிட் ஆயிடும். Ctrl+S கொடுக்கும் போது நீங்கள் ரைட் பண்ண கண்டென்ட்ஸ் எல்லாமே சேவ் ஆகும். Ctrl+X கொடுக்கும் போது கமெண்ட் அந்த எல்லாமே எக்ஸிட் ஆகும். ஓகேவா, இந்த ஃபைல்லேருந்து. இதே இது உங்களுக்கு விஐலேருந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். விஐ 3.txt கொடுக்குறேன். இதில் வந்து என்ன ஆகும்னா இதை மாதிரி வரும். இதில் நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா டைப்பே ஆகாது, ஏன்னா நோ ப்ரீவியஸ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வருது. இப்போ நீங்கள் வந்து டைப் பண்ணணும்னா இன்சர்ட்னு கொடுக்கணும். இன்சர்ட்னு கொடுக்கணும். ஒன்ஸ் அகைன் இது ஸ்டக் ஆயிடுச்சு. விஐ 4.txt கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இன்சர்ட்னு கொடுக்குறேன். ஐ ப்ரெஸ் பண்ணால் இன்சர்ட் ஆகும். இதில் ஹலோ எவ்ரி ஒன் ஹவ் ஆர் யூன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஹவ் ஆர் யூன்னு டைப் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணணும், நான் பண்ண கண்டென்ட்ஸ் வந்து சேவ் பண்ணணும்னா எஸ்கேப் கொடுத்துட்டு ஷிஃப்ட் : கொடுத்துட்டா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் QAன்னு கொடுத்துட்டு ஒரு அப்பாஸ்ட்ரஃபி கொடுக்கலாம். ஓகே, இப்படி கொடுத்தா இந்த கண்டென்ட்ஸ் வந்து சேவ் ஆயிரும். இப்போ இந்த ஃபைல்ஸோட கண்டென்ட்டை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேட்டு கொடுத்தா அது வந்து அந்த கண்டென்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். 2.txt கொடுத்தா ஹலோ எவ்ரி ஒன் வருது, இல்லை
இதே இது 3.txt கொடுத்தா 3.txtல வந்து இப்படி வருது. ஓகே, எம்னு ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணியிருந்தோம்ல. ஓகே, 4.txt வந்து நம்ம வந்து QA கொடுத்தா அது வந்து எக்ஸிட் ஆயிடும். இதே இது 4.txtல நம்ம என்ன எழுதியிருந்தோம், இன்செர்ட் பண்றோம். ஹலோ everyone, how are you? ஓகே, இப்போ escape :wq கொடுத்துட்டோம்னா வந்துடும். ஓகே, இப்போ 4.txt வந்துடுது. இப்போ 4.txtயுமே நம்ம வந்து காப்பி பண்ணுவோம். ஓகேவா, இது வரைக்கும் புரிஞ்சுதுல? ஓகே, நெக்ஸ்ட் இதுல ஃபைலோட பெர்மிஷன்ஸ் பார்க்க போறோம். இதுல ஏன் இந்த ஃபைல் மட்டும் ரீட்மி கிரீன் கலர்ல காமிக்குது, இது வந்து ப்ளூ கலர்ல காமிக்குதுன்னா இது வந்து ஒரு ஃபோல்டர், அதனால ப்ளூ கலர்ஸ்ல காமிக்குது. இதுவும் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான். 2.txt ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான், 3.txtயும் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான். ஆனா இது மட்டும் ஒயிட் கலர்ல காமிக்குது, இது எல்லாமே கிரீன் கலர்ல காமிக்குது. ஏன்னா இதோட பெர்மிஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஓகேவா, இதுல பெர்மிஷன்ஸ் வந்து நம்ம எப்படி கொடுப்போம்னா, குரூப் ஓனருக்கு தனியா பெர்மிஷன்ஸ் கொடுப்போம், குரூப்க்கு தனியா பெர்மிஷன்ஸ் கொடுப்போம், யூசர்ஸ்க்கு தனியா பெர்மிஷன் கொடுப்போம். இதுல பெர்மிஷன் வந்து நம்ம எப்படி நார்மலா கொடுப்போம்னா 755 777 655 அந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ்ல கொடுப்போம். ஆனா எப்படி கொடுப்போம்னா அதை வந்து நம்ம பெர்மிஷனை 3 டைம்ஸா நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். எப்படின்னா ரீட், ரைட், எக்ஸிக்யூட்டபிள் ஃபார்மேட்ல நம்ம பிரிச்சிருக்கோம். ரீடுனா 4, அதோட நம்பர்ஸ் வந்து 4. இப்போ நீங்க 4ன்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரீட் பெர்மிஷன் இருக்குதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதே இது நீங்க ரைட்ன்னு கொடுத்தீங்கன்னா 2 பெர்மிஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரைட் பெர்மிஷன் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்ஸிக்யூட்டபிள்னா 1, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்றதுக்கு, அந்த என்விரான்மெண்ட்ல ஸ்கிரிப்ட்ஸ் ரன் பண்றதுக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறதுக்கு எல்லாமே பெர்மிஷன்ஸ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இப்போ ஓனருக்கு நம்ம அப்படி கொடுக்கணும்னா 4 அப்படி கொடுக்க வேண்டாம், நம்ம வந்து டோட்டலாவே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஓனருக்கு வந்து ரீடு, ரைட், எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன்ஸ் வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால 4, ரீடு வந்து 4 இருக்கு, ரைட் வந்து 2 இருக்கு. அப்போ 4 + 2 6, 6 + 1 எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன்ஸ்க்கு வந்து 1னா, அதனால 6 + 1 7. இதே இது குரூப் யூசர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ஓனர் வந்து ஒரு அட்மின் மாதிரி, அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். இப்போ குரூப்புக்கு வந்து அவங்களுக்கு ரீட் பண்ற பெர்மிஷன் இருக்கணும், எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன்ஸ் இருக்கணும். ஓகேவா, இப்போ அதனால 4 + 1 5. ஓகேவா, இதே இது என்னோட யூசருக்கு வந்து நான் எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன் மட்டும் தான் கொடுக்க போறேன், அவங்களுக்கு அதுல என்ன கண்டென்ட்ஸ் இருக்கு, என்னென்ன இருக்குது, அது ரீட் பண்ண வேண்டாம், எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நான் 1ன்னு மட்டும் கொடுக்குறேன். இப்போ நான் எப்படி ரைட் பண்ணுவேன், 751 ரைட் பண்ணுவேன். ஓகேவா, அந்த மாதிரி நான் பெர்மிஷன்ஸ் வந்து நான் கொடுக்க போறேன். அதனால chmod இந்த 2.txt இதுக்கு வந்து நான் வந்து 755 கொடுக்க போறேன். ஓனருக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்கும், குரூப்புக்கும் யூசருக்கும் ரீட் பெர்மிஷனும் இருக்கும், எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷனும் இருக்கும், ரைட் பெர்மிஷன் இருக்காது. ஓகேவா, அது மாதிரி கொடுக்கும்போது chmod change the permissions, change the mode, I'm changing the modeன்னு அர்த்தம். இப்போ chmod -r நான் வந்து ரிகர்சிவாவும் கொடுத்துக்கிறேன். அதனால என்ன பெர்மிஷன் கொடுக்க போறேன், 755. எந்த ஃபைலுக்கு கொடுக்க போறேன், 2.txt கொடுக்க போறேன். ஓகே, இப்போ எல்எஸ் பண்ணி பார்த்தா அதோட பெர்மிஷனோட நேம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா அந்த குரூப்புக்கும் யூசரையுமே நான் சேஞ்ச் பண்ண போறேன், ஓனரை வந்து நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஓகேவா, இப்போ அந்த ஃபைலுக்கு ஓனர்னே வச்சுக்கோங்க. ஓனர் வந்து நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பாத் வந்து யூசர் நேம் வந்து நான் வச்சிருக்கேன். இப்போ அந்த பாத்துல போயிட்டு நான் அந்த ஃபைலுக்கு வந்து ஓனரை சேஞ்ச் பண்ண போறேன். சேஞ்ச் ஓனர் ஓன். இப்போ இந்த நேம், இந்த ஸ்டூடெண்டோட ஐடி என்னது, இந்த ஸ்டூடெண்டோட ஐடி மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன், ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸ்டூடெண்ட் ஐடி காப்பி பண்ணிட்டு யூசருக்கு கொடுத்துறேன், குரூப்புக்கும் அவங்க நேமே நான் கொடுத்துறேன். ஓகேவா,
குரூப்க்கு கொடுத்துறதுனால இப்போ என்ன ஃபைலுக்கு கொடுக்குறேன், 2.txt கொடுக்குறேன். அதனால இப்போ வந்து அவங்களோட ஓனர் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ எல்லாருக்குமே சேம் ஓனர்ஸ் தான் வரும். இப்போ நான் என்ன காமிச்சாலும் சரி, ஏன்னா நாங்கள் ஒரே யூசர் தானே இருக்கிறாங்க, அதனால அப்படி வருது. இதே இது நீங்கள் நிறைய யூசர்ஸ்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி. ஓகே, இதே இது எனக்கு என்ன பெர்மிஷன்னே தெரியலை, எனக்கு இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் பெர்மிஷன், ரீடைட் பெர்மிஷன் எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஒரு பேசிக் பெர்மிஷன் வந்து நான் கொடுக்கணும். லைக் குரூப் எல்லாருக்குமே கொடுக்கணும். பேசிக் பெர்மிஷன்னா என்னன்னா யூமாஸ்க்னு கொடுப்போம். யூமாஸ்க் 022 இதுதான் ஒரு பேசிக் பெர்மிஷன். ஓகே, பேசிக் பெர்மிஷன் என்ன இருக்குமோ அந்த ஃபைலை வந்து இந்த ஃபைலுக்கு கொடுத்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ ஒரு ஃபைலை வந்து நான் வந்து ஃபைண்ட் பண்ணணும். இதில் ஒரு 100 ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கு. அந்த 100 ஆஃப் ஃபைல்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. அதை வந்து நான் ஃபைண்ட் பண்ணணும். மேபி இந்த காவியாங்கிற ஃபோல்டரில் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அந்த ஃபைலை. ஆனால் நான் வேற ஃபோல்டரில் இருந்து நான் வந்து சர்ச் பண்ணுறேன். அப்போ போல் எனக்கு அந்த ஃபைலோட நேம் மட்டும் தெரியும், அது என்ன ஃபோல்டரில் இருக்குதுன்னு தெரியும். அதை வந்து நான் போய் பார்க்கணும் இருக்குதா இல்லையா அப்படின்னு. பார்க்கும்போது என்ன பண்ணுறலான்னா ஃபைண்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஃபைண்டை அந்த பாத்து வந்து நான் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து காவியாங்கிற ஃபோல்டர் பாத்தில் இருக்குதுன்னு தெரியும். அதில் நான் கொடுத்துட்டு என்ன ஃபைல் கண்டுபிடிக்க போகிறேன், 2.txt ஃபைல வந்து நான் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ண போகிறேன். இதில் வந்து இருக்குது. ஓகேவா? ஆனால் நோ சச் ஃபைலாக டைரக்டரின்னு காமிக்குது. அதில் வந்து என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குதோ அதெல்லாம் காமிக்குது. நோ சச் ஃபைல்னா அப்படி ஒரு ஃபைல் இல்லவே இல்லைன்னு காமிக்குது. ஆனால் அந்த ஃபைல் இருக்குது தானே. இங்கே எதனால் அப்படி காமிக்குதுன்னா, இங்கே வந்து ஃபைண்டை பார்த்துன்னு கொடுத்துட்டு பாத்துக்கு அப்புறம் மைனஸ் நேம்னு கொடுக்கணும். நேம்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் மட்டும் இருக்குதா ஃபுல் பார்த்துமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இதே இது எனக்கு இந்த காவியாங்கிறது ஃபோல்டருக்குள்ள நிறைய 100 ஃபைல்ஸ் இருக்கு. அந்த 100 ஃபைலில் அந்த ஒரு ஃபைல் இருக்குதான்னு அதே எக்ஸாக்ட் ஃபைலுக்கு போகணும் அப்படின்னா லொக்கேட்டை அந்த ஃபைல் நேம் கொடுப்பேன். ஓகேவா? அப்படி கொடுத்தா அந்த ஃபைலோட பாத் வந்து தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃபைலில் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். லைக் எக்ஸாம்பிள், இந்த cat2.txt ஃபைலில் வந்து ஹலோ எவ்ரி ஒன்னு இருக்கு. அந்த ஹலோ ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். சப்போஸ் இதில் வந்து ஒரு 100 ஆஃப் லைன்ஸ் இருக்குது. அந்த 100 லைன்ஸில் நான் அந்த ஒரு வேர்டை வந்து கண்டுபிடிக்கணும்னா கஷ்டமாக இருக்கும்ல. அப்போ போல் இந்த இது வந்து இருக்குதா இல்லையான்னு நான் செக் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து grep டபுள் கோட்ஸில் ஒரு ஸ்ட்ரிங்கை தான் நான் வந்து சர்ச் பண்ண போகிறேன். அதனால் ஹலோன்னு கொடுத்துட்டு grep -r. ஓகே, அந்த ஹலோன்னு கொடுத்துட்டு அந்த ஃபைலோட பாத்தை வந்து நான் கொடுக்குறேன், இல்லைன்னா ஃபைலோட நேம் வந்து கொடுக்குறேன் 2.txt. ஓகே, இப்போ கொடுத்தோன்னா ஹலோங்கிறது மட்டும் ரெட் கலரில் பண்ணி காமிக்கும். இதே இது நான் இங்கே வந்து ஸ்மால் ஹெச்க்கு பதிலாக கேபிட்டல் வச்சா கொடுத்துட்டேன். அப்போ போல் கண்டுபிடிக்கலையே. ஏன்னா இது வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ். இந்த கேஸ் சென்சிட்டிவை இக்னோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா grep -r கொடுத்தோன்னா இது வந்து கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? கேஸ் சென்சிட்டிவ் வந்து இக்னோர் பண்ணிடும். இதே இது எனக்கு இந்த ஹலோ வேண்டாம், ஹலோக்கு பதிலாக குட் மார்னிங் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணலான்னா, நான் உள்ளே போயிட்டு இப்போ நானோ கொடுத்துட்டு அதில் போயிட்டு எடிட் பண்ணியும் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். விஏ கொடுத்தும் எடிட் பண்ணியும் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து அப்படி பண்ணணும்னு பிடிக்கல. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாகவே நான் பண்ணிடுறேன். எப்படின்னா செட் கமெண்ட் யூஸ் பண்ணி செட்டு சிங்கிள் கோர்ஸ் என்ன ஸ்ட்ரிங்கோ அந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு ஓல்டு ஸ்ட்ரிங்கை தான் நம்ம கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு. இப்போது ஹலோக்கு பதிலாக என்ன வேணும், எனக்கு குட் மார்னிங்னு வேணும். குட் மார்னிங் போட்டுட்டு நான் இந்த இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைல் நேம் வந்து கொடுக்குறேன் txt. ஓகே, இப்போ நான் வந்து குட் மார்னிங் எவ்ரி ஒன் வருது. இப்போ கேட்டை நீங்கள் txtன்னு கொடுத்தாலுமே அதில் வந்து குட் மாறியாது. ஓகேவா? அந்த டைமில் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரிங்கை மாற்றி காமிக்கும்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே, அதுக்கப்புறம் இதுல வந்து பர்டிகுலரா நான் இந்த ஹலோ மட்டும் பிரிண்ட் பண்ணணும், எவ்ரி ஒன்னை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். AWK. ஓகே, அதுல சிங்கிள் கோட்ஸ்ல பிரிண்ட் பண்ண போறோம். என்ன பிரிண்ட் பண்ண போறோம்னா, நான் எதை வச்சு பார்ப்பேன்னா $1. ஓகே, $1 சிம்பிள் கொடுத்தேன்னா காலம் 1ன்னு அர்த்தம். அந்த காலம் 1 வந்து நான் பிரிண்ட் பண்ண போறேன். அந்த ஃபைல் நேமையும் நம்ம பிரிண்ட் பண்றேன். ஹலோன்னு மட்டும் வந்துருச்சு. இதே இது எனக்கு எவ்ரி ஒன் மட்டும் வேணும் அப்படின்னா செகண்ட் காலமா இது வந்து எடுத்துக்கும், எவ்ரி ஒன்னு பிரிண்ட் பண்ணிப்போம். ஓகே, இது இருக்கு, புரிஞ்சுதுல? நெக்ஸ்ட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பார்ப்போம். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னென்ன சர்வீசஸ் ரன் ஆகுது, CPU எவ்வளோ எடுத்திருக்குது, மெமரி எவ்வளோ யூஸ் ஆயிருக்கு, அது எல்லாமே நம்ம இந்த ஒரு சில கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியே பார்த்துக்கலாம். அது பார்க்குறதுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ ரன்னிங் என்னென்ன ப்ராசஸ்லாம் ரன் ஆகுது, ஆகலை, அது எல்லா ப்ராசஸுமே எனக்கு வேணும்னா அப்படி பார்த்துக்கலாம். ஓகேவா? PS ஆக்சின் கொடுத்தா அப்படி வந்துருச்சு. ஓகே, இது எல்லாமே ரன்னிங் ப்ராசஸஸ், ரன்னிங் யூசர்ஸ், எவ்ரிதிங் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். CPU, மெமரி எல்லாம். தென் இதே இது சப்போஸா உங்களுக்கு வந்து ஏதாவது பர்டிகுலராக அது ரன் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சாரி, இது வந்து PSஆக்ஸ் பைப்லைனில் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, ரூட்டில் என்னென்னலாம் ரன் ஆகுது அது எல்லாமே எனக்கு வந்துடுது. ரூட் யூசர் மட்டும் வருது. ஓகே, இதே இது நான் ரியல் டைம் சிஸ்டமில் என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், அந்த ரிசோர்ஸ் யூசேஜை வந்து நான் பார்க்கணுன்னா டாப்னு கொடுப்பேன். ஓகே, டாப்னு கொடுத்தா இந்த ரிசோர்ஸஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறேன்னு இது ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, மெமரி எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. இதுக்கப்புறம் இன்ட்ராக்டிவ். இப்போ வந்து இன்ட்ராக்டிவ் ப்ராசஸாக நான் வந்து பார்க்கணும். இது ஹியூமன், இது வந்து என்னென்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னா இதை பார்த்துமே எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. இப்போ எனக்கு ஹியூமன் ரீடபிள் மோடில் வேணும்னா டாப்னு கொடுத்தா உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி வரும். எம்மா எல்லாமே மெகாபைட்ஸ் அந்த மாதிரி. ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் புரிகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு இந்த ப்ராசஸ் வந்து வேண்டாம். ஸ்டூடெண்ட் 1124 வந்து எனக்கு இந்த ப்ராசஸ் இருக்குது, இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு ரன் ஆக வேண்டாம், அதுக்கு நான் அதை வந்து கில் பண்ண போகிறேன். அப்படின்னா என்ன பண்ண போகிறேன்னா, கில்ல அந்த ப்ராசஸ் ஐடியை எடுத்துக்கிறேன். இப்போ 1124 இருக்குன்னா 1124 வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து கில் ஆயிடுச்சு. இது வந்து 1 செகண்ட்ல ஆயிடுச்சு. ஏன்னா இது ஒரு சின்ன ப்ராசஸர். இதே இது நான் ஒரு பெரிய ப்ராசஸை வந்து கில் பண்ணுறேன்னா அது டெர்மினேட் ஆகுறதுக்கு ரொம்ப டைமாக இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு ப்ராசஸ்ஸே நிறைய ப்ராசஸோட டிபெண்டன்சிஸை ஆட் பண்ணி ரன் ஆகுறது சான்ஸ் இருக்குது. அந்த டைமில் கில் ஆக ரொம்ப டைம் ஆகும். அப்போ போல் நான் என்ன பண்ணுவேன்னா கில் -9 கொடுத்துட்டு இதில் இன்னொரு ப்ராசஸ் 1129 எடுக்கிறேன். இந்த ப்ராசஸுமே நான் வந்து கில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து சடனாக கில் ஆயிடும். கில்லுக்கும் கில் -9க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், கில்லை வந்து ஒரு ப்ராசஸை ஸ்லோவாக டெர்மினேட் பண்ணிகிட்டு இருக்கும். கில் -9 வந்து சடனாக 1 செகண்டில் அதில் டெர்மினேட் ஆகுறதுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு ஷட்டவுன் பண்ணுற மாதிரி கில் -9 வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ நான் இந்த ரெண்டு ப்ராசஸுமே இருக்கா இல்லைன்னு பார்க்குறேன். 1124, 1129. ஓகே, அதுக்கு வந்து நான் வந்து பார்க்கும்போது ரெண்டுமே இருக்காது. 1124 இல்லை, 1129 இல்லை, கில் ஆயிடுச்சு. இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் கிளியர். இப்போ நெட்வொர்க்கிங்கில் பார்க்க போகிறோம். நெட்வொர்க்கிங்கில் இப்போ எனக்கு என்னென்ன நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போ போல் ஐபி ஏன்னு கொடுத்தா என்னென்ன இன்டர்ஃபேஸஸ் இருக்குதுன்னு எனக்கு வந்துடும். அதோட சப்நெட் மாஸ்க் என்னென்ன இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு வந்துடும். இப்போது எனக்கு ஒரு நெட்வொர்க்கோட ஐபி அட்ரஸ் வேணும், இல்லைன்னா இந்த இன்டர்ஃபேஸஸோட ஐபி அட்ரஸ், சப்நெட் மாஸ்க்கு எல்லாமே வேணும்.
அப்படின்னா என்ன பண்ணணும்னா if configன்னு யூஸ் பண்ணுவேன். if config யூஸ் பண்ணால் அதோட ஐபி அட்ரஸஸ் எனக்கு வரும், சப்நெட் மாஸ்க் வரும், ப்ராட்காஸ்ட் இது எல்லாமே வரும், எவ்வளோ பேக்கேஜ் சென்ட் ஆயிருக்கு, எவ்வளோ பேக்கேஜ் ரிசீவ் ஆயிருக்கு, அது எல்லாமே இதில் வந்து இஃப் கான்ஃபிகில் வந்து வரும். ஓகேவா? இப்போ எனக்கு ஒரு வெப்சைட்டில் இப்போ இந்த சர்வர் இப்போ வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட்டில் சர்வர் வந்து ஆன் ஆயிருந்தால் தான் அதுவுமே நமக்கு லோட் ஆகும். இப்போ அந்த சர்வர் வந்து எனபிளாக இருக்கா ஆஃப்லைனில் இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம்னா அதை பிங் பண்ணி பார்க்கலாம். அந்த வெப் அட்ரஸை டைரெக்டாகவே பிங் பண்ணி பார்க்கலாம். www. இப்போ google.com நான் வந்து பிங் பண்ணுறேன். google.com ஸ்பெல்லிங் சாரி. google.comல இப்போ வந்து பிங் பண்ணுறோம், ஒர்க் ஆகுது, ஃபஸ்ட்டு பண்ணாச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ பைட்ஸ் வந்து நம்ம ரிசீவ் ஆகுது அது எல்லாமே பார்க்கணும். ஓகேவா? இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். கடைசியில் நம்ம வந்து 11 பேக்கேஜ் ட்ரான்ஸ்மிட் ஆகிருக்கு, ரிசீவ் ஆகிருக்கு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும். இதே இது ஒரு ஓப்பன் போர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அந்த ஓப்பன் போர்ட்ஸு நான் என்னோட சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணணும்னா என்னென்ன போர்ட் நம்பர்னு எனக்கு வேணும்ல, அது பார்க்குறதுக்கு நெட்ஸ்டாட் மைனஸ் டூலின் என்பி அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு ஓப்பன் போர்ட்ஸு எல்லாமே எனக்கு வரும். அதில் லிசன் எல்லா போர்ட்ஸுமே எனக்கு அவைலபிள் போர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வரும். ஆனால் எனக்கு வந்து இப்போ இந்த செகண்டே என்னென்ன போர்ட்ஸ்லாம் ஓப்பனாக இருக்குது, இப்போ அந்த போர்ட்டை நான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா எஸ்எஸ் மைனஸ் டூலின் என்பி இப்படி கொடுத்தோன்னா இப்போ நான் வந்து இந்த ஓப்பன் போர்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ஹோஸ்டோட பாத்தை வந்து நான் ட்ரேஸ் பண்ணணும், அதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னா ட்ரேஸ் ரூட் அந்த ஐடி நம்ம கொடுத்துக்கலாம். சப்போஸ் google.comனா google.com அப்படி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து ட்ரேஸ் ரூட் அந்த ஹோஸ்ட் நேமை கொடுக்கணும். இப்படி கொடுத்தா நான் அந்த இதை வந்து நான் பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் பார்ப்போம். இப்போது நமக்கு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு நிறைய சர்வீஸஸ் வந்து அட் எ டைமில் ரன் ஆகிட்டே இருக்கேன்னா எல்லாமே ஒரு டிஸ்கை வந்து கன்சியூம் பண்ணணும். இப்போது நான் இந்த யூசர் ஐடியில் வந்து நிறைய ரன் பண்ணுறேன், இன்னொரு யூசர் ஐடியில் வந்து நான் ரன்னே பண்ணல, அப்போ போல் நான் வந்து எதில் மிஸ்டேக் இருக்குதுன்னு நான் ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும்? நம்ம பண்ண முடியாது. தனித்தனியாக நம்ம பார்த்தா தான் எவ்வளோ டிஸ்க்கு அவைலபிளாக இருக்குது, எதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செப்பரேட் பண்ணி பார்த்துட்டு நம்ம எதில் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னுங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இப்போ டிஸ்கோட ஸ்பேஸ் வந்து எனக்கு வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னா டிஎஃப்னு நான் கொடுப்பேன். டோட்டலாக டிஸ்கில் வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, எந்த டிஸ்கில் அப்படின்னு வரும். இது வந்து எனக்கு புரியவே இல்லை, இது என்னெல்லாமோ இருக்குது. இப்போது எனக்கு இத்தனை ஜிபி இருக்குது, இத்தனை எம்பி இருக்குது, இத்தனை கேபி இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே என்னால் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து தெரியவே இல்லை. இப்போது எனக்கு அது வந்து தெரியணும்னா டிஎஃப் மைனஸ் ஹச்ன்னு கொடுத்தா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் வந்துடும். இப்போ எனக்கு நல்லா புரியுது. 95 GB இருக்குது, 54 GB இருக்குது, இது யூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ இல்லைன்னு. ஓகேவா? இதே இது எனக்கு பர்டிகுலர் டைரக்டரி யூசேஜ் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா இப்போ எனக்கு இந்த காவியா டைரக்டரியில் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியணும். ஸோ நான் இந்த டைரக்டரி வந்து காப்பி பண்ணிக்கிறேன். டியூ மைனஸ் ஹச்சா பார்த்து கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு தெரியும் 16K வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ இந்த டைரக்டரியில் அப்படின்னு தெரியுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னென்ன டிவைசஸ் வந்து இதில் இருக்குது, என்னென்ன பிளாக்ஸ் இருக்குது, என்னென்ன டிவைசஸ் இருக்குது பார்க்கணுன்னா எல்எஸ்பிஎல்கே அப்படி கொடுத்தோன்னா என்னென்ன நேம் இருக்குது. இப்போ எஸ்டிஏ ஹார்ட் டிஸ்க்குள்ளே தான் இந்த SD1 இத்தனை பார்ட்டிஷன்ஸை நம்ம பிரித்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இவ்வளோ சைஸ் இருக்குது, மவுண்ட் இங்கெல்லாம் நம்ம மவுண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வருது. ஓகேவா? இப்போ நான் ஒரு இதை வந்து மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா மவுண்ட்டு, இப்போ நான் டெவ் எஸ்டிஏ இந்த SD1 வந்து
நான் இன்னொரு யூசருக்கு வந்து மவுண்ட் பண்ணுறேன். ஓகேவா? சாரி, இங்கே ஸ்பேஸ் வராது. ஓகே, இப்போ நான் ரூட்டோட மவுண்ட் பண்ணுறேன்னா ரூட்னு வரும். ஆனால் ஆல்ரெடி SDA 1ல் தான் மவுண்ட் பண்ணியிருக்கோம், அதனால் இங்கே வந்து பண்ண முடியாது. ரூட்னு கொடுத்துட்டோம். இப்படி கொடுத்தா இது வந்து நம்ம மவுண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? சூப்பர் யூசர் தான் நம்ம மவுண்ட் பண்ண முடியும்னு வந்திருக்கு. அப்போ சூடோன்னு கொடுத்துக்கிறோம். பண்ணியாச்சு. ஓகே, ராங் ஃபைல் ஃபர்ஸ்ட் டைப்னு வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, இதே மாதிரி அன்மவுண்ட் பண்ணணும்னா யூ மவுண்ட்னு கொடுத்தா அன்மவுண்ட் பண்ணிக்கலாம், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ மானிட்டரிங் அண்ட் லாக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் ரன் ஆகுது, அந்த ப்ராசஸோட அப்டைம் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அப்டைம்னு கொடுத்தா அந்த ப்ராசஸ் வந்து பார்க்குறோம். இதில் வந்து ஒரு ப்ராசஸ் கூட ரன் ஆகலை, ஒன்றே ஒன்று தான் ரன் ஆகுது. யூசர் வந்து இல்லை, அந்த இதை ஆக்சஸ் கூட பண்ண ட்ரை பண்ணல, அதனால லோடுமே நமக்கு 0வாக காமிக்குது. இது மெமரி யூசேஜ் வந்து நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீன்னு பார்த்துக்கலாம். எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ மெமரி ஷேர் பண்ணியிருக்கோம், இப்போ எவ்வளோ மெமரி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இது ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் வேணும்னா ஃப்ரீ -h கொடுத்தா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் இது வந்துடும். ஓகேவா? இப்போ எனக்கு சிஸ்டமோட லாக்ஸ் வந்து பார்க்கணும். அதுக்குன்னு நான் என்ன பண்ணுவேன், மெசேஜ்னு கொடுத்துட்டு அந்த சிஸ்டம் லாக்ஸ் வந்து நான் பார்த்துக்கலாம். இது எனக்கு கடைசியோட சிஸ்டம் லாக்ஸ்னால் அது ரன் ஆகிட்டே இருக்கும், நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்க முடியாதுல, பெரிய ஃபைலாக இருக்கும். இப்போ எனக்கு சின்ன ஃபைலாக வேணும் அப்படின்னா கடைசி லைன்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா டெய்ல் -20ன்னு கொடுத்தா கடைசி 20 லைன்ஸ் வந்துடும். இது ஃபஸ்ட்டு லைன்ஸ் வேணும்னா ஹெட் -20ன்னு கொடுத்தா ஃபஸ்ட்டு 20 லைன்ஸ் வந்துடும். ஓகேவா? இது வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஹெட்டும் டெய்லும் பெரிய ஃபைல்ஸ்க்கு, ஒரு பெரிய புக்கு மாதிரி நம்ம இதில் வச்சுருக்கோம். அந்த புக்கில் ஃபஸ்ட்டு 5 லைன்ஸ் வேணும்னா ஹெட்டுன்னு கொடுத்தா ஃபஸ்ட்டு 5 லைன்ஸ் வரும். இப்போ லாஸ்ட்டு 5 லைன்ஸ் வேணும்னா டெய்ல் -5 கொடுத்தா லாஸ்ட்டு 5 லைன்ஸ் வரும். இது இந்த பைப்லைன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா 2 கமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம அந்த மெசேஜ் வந்து நம்ம வேணும், அந்த மெசேஜ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், லாஸ்ட் 20 லைன்ஸ் மெசேஜ் தான் வேணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து கடைசி 20 லைன்ஸ் வந்து முடிப்போம். ஓகேவா? இது நிறைய சர்வீஸ் வந்து ரன் ஆகுது. அந்த சர்வீஸோட லாக்ஸ் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னா ஜர்னல் CTL -u ஜர்னல் CTL -u இதில் அந்த சர்வீஸ் நேம் -fன்னு கொடுத்தா அந்த சர்வீஸோட லாக்ஸ் வந்து வந்துடும். ஓகேவா? இப்போ யூசர் மேனேஜ்மெண்ட் பார்ப்போம். யூசர் மேனேஜ்மெண்ட்டில் நான் இப்போ எந்த டைரக்டரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ வந்து என்ன யூசர் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்க்கணுன்னா whoamன்னு கொடுத்தா அது வந்துடும். ஓகே, இப்போ நான் இந்த ஸ்டூடெண்ட்டை இந்த யூசர் வச்சு தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது யூசர் ஐடியும் வேணும், குரூப் ஐடியும் வேணும் அப்படின்னா இந்த ஐடியை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஐடின்னு கொடுத்துட்டு இந்த ஃபுல் யூசரோட யூசர் ஐடியும் குரூப் ஐடியும் எனக்கு வேணும். யூசர் ஐடி, குரூப் ஐடி, என்ன குரூப்ஸில் இருக்குது, அது யாரில் அட்மின், சூடோ யூசர்ஸ் எத்தனை பேரா, எல்லாமே நமக்கு வந்துடும். இது நான் நியூ யூசரை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் யூசர், இப்போ காவியான்னு நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆட் ஆகலை, ஏன்னா ஒன்லி ரூட் யூசர் ஒன்லி கேன் ஏபிள் டு ஆட்னு வருது. ஸோ ரூட் யூசருக்கு வந்து நான் சூடோ ஆக்சஸ் கொடுத்துட்டேன். சூடோனா ஹை ப்ரிவிலேஜ் இருக்கிற யூசர் நேம்னா சூடோ, அவங்கள வச்சு ஆட் பண்ணால் இங்கே ஆட் ஆகுது. இதுக்கு ஒரு நான் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்ட் do not mention, சாரி, இதுவுமே ராங், சாரி. எல்லாமே நான் கொடுத்துட்டு ஆட் ஆயிடுச்சு, காவியாங்கிற யூசர் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? இது நான் குரூப்பில் அவங்கள ஆட் பண்ணணும் அப்படின்னா யூசர் மோட் -ag சூடோ காவியன்னு கொடுத்தா குரூப்பில் வந்து ஆட் ஆகிடும். இது வந்து பெர்மிஷன் டினைட்னு வருது, அப்போவுமே என்ன பண்ணணும், சூடோங்கிறது முன்னாடி ஆட் பண்ணிக்கணும். ஓகே, சூடோ யூசர்லேருந்து காவியா வந்து ஆட் ஆகிட்டாங்க. இப்போ எனக்கு குரூப்பில் ஆட் பண்ணணுன்னா
குரூப் ஆட் என்ன குரூப்பில் ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். குரூப்ஸில் ஆட் பண்ணணும்னா குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்ஸ்லேயே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே இது எனக்கு டெலீட் பண்ணணும் அந்த யூசரை அப்படின்னா டெலீட் யூசர் காவ்யா, சாரி நேம் ராங். இதுவுமே சூடோ யூசரில் தான் டெலீட் பண்ண முடியும். ஏன்னா காவ்யாங்கிறவங்க யார்? சூடோ யூசரை. அதனால சூடோ டெலீட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போது நான் ஷட் டவுன் பண்ணுறதுக்கும் ரீபூட் பண்ணுறதுக்கும் சொல்கிறேன். ரீபூட்டுக்கு வந்து ரீபூட்டுன்னு கொடுத்தா ரீபூட் ஆகிடும். ரீபூட்டுன்னு கொடுத்தா ரொம்ப டைம் எடுக்கும் கொஞ்சம். இப்போ ஷட் டவுன் கொடுத்தா ஷட் டவுன். இப்போவே எனக்கு ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்னா -hour நான் கொடுத்தா இப்போவே ஷட் டவுன் ஆகிடும். ஓகேவா? இதுதான் இந்த லினக்ஸோட டாபிக்ஸ். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இப்போது நீங்கள் நியூவாக ஸ்டார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் உங்களுக்கு ரொம்ப வேணும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இதை விட நிறையா வீடியோஸோட உங்ககிட்ட வர நாளைக்கு. தேங்க்யூ, பாய், டேக் கேர், ஹாவ் எ நைஸ் டே.